ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலையும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்பது ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஜீவனோடு இருக்கிறோமே, அதுவே பெரிய ஒரு சாட்சி. தேவனுடைய பிள்ளைகள், அவரை நம்பியிருக்கும் பிள்ளைகள் அவர்களால் கைவிடப்பட மாட்டாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களோடு சேர்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் பிதாவை ஆராதித்து, ஒருவேளை மனதில் ரொம்ப வருத்தத்தோடு ஒரு சோகத்தோடு நெருங்கினவர்கள், சொந்த பந்தங்கள், நம் அறிந்தவர்கள் மரித்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், என் ஜீவனுக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, போன வாரத்தில் கேட்ட செய்தியின்படி ஒரே ஒரு காரியம்தான் பிரியமானவர்களே, அருமையான விசுவாச மக்களே, தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள், those who look on towards the Father, பிதாவை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கப்பட மாட்டார்கள். whatever, no matter what happens in your life, உங்கள் வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும், this situation, this pandemic is going to be for a while. இது கொஞ்சம் தாக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனால் just believe me, I promise you this morning, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தமா ஒரு வாக்குறுதி சொல்றேன். என் தேவன் காரியங்களை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கல்லை புரட்டி போட்ட தேவன், எரிகோ மதிலை உடைத்த தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன், ஆண்டவர் வண்ணாந்தரத்தில் ஆண்டவர் ஊற்றை உண்டாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஒரு ஆமென். தேசத்திலே அற்புதங்களை காண செய்வார். என்னோட சேர்ந்து கொள்ளுங்க. இருக்கிறதான இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். No matter what we are, how we are, our God is pleased in our worship. எந்த சூழ்நிலையோ ஆண்டவர் அதை பார்ப்பதில்லை. ஆனால் நாம் ஒன்று கூடி அவரை சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது, நம்முடைய இதயங்களை அவருக்கு நேராக திருப்பும் பொழுது, நினைவே பட்டணம் செய்த காரியம் அதுதான். நினைவே பட்டணத்திலே எல்லா ஜனங்களும் மிருகம் உட்பட அவர்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க, ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. கம் பேக். ஆண்டவருடைய அன்புக்கு நேராக அவங்க திரும்ப வந்தாங்க. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து இருக்கிறதான இடத்துல, ஒருவேளை நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்க்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல. just close your eyes with me and let's get into the attitude of worship. நம்ம தேவனை கனப்படுத்துகிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். let's not be lethargic. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அப்படியே சோர்வோடு ஏதோ காதில் மாட்டிக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு இல்லை. பிரியமானவர்களே, தேவனை கனப்படுத்துவோமா? அப்படி இருக்கிறதான இடத்துல just close your eyes with me. ஒருவேளை ஹெட்ஃபோன்ஸில் கேட்கலாம், ஒருவேளை ஸ்பீக்கரில் கேட்கலாம். but just join with us as we worship our God, or as we worship our Creator. இந்த நம்மளுடைய சிருஷ்டித்தவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கரங்களை நல்லா மூடி உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்தில், அப்பா, நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம், நான் சுவாசிப்பதற்கு நீர் தான் காரணம். அப்பா, இத்தனை வருஷம், பிரியமானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா, இத்தனை ஆண்டு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை தாக்குவதற்கு முன்பாக இந்த ஆக்சிஜனை பற்றி நம்ம ஏதாச்சும் ஒரு சீரியஸ்னஸாக இருந்திருப்போமா? அது நம்மளுக்கு எவ்வளோ இலவசமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்களா. It has been given so freely that we breathe. Our breath is through Him. Every breath that I take is from Him. Amen. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒவ்வொரு மூச்சும் அவர் கொடுத்தது. இப்போ தெரியுது அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியுது. பார்த்தீங்களா? ஆக்சிஜன் இல்லை, பெட் இல்லை, ஆட்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த காலை நேரத்தில் என்னோடு சேர்ந்து feel free to lift your hands and worship the Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்போமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, உன்னதமானவரே, முழு இதயத்தோடு உம்மை. Come on, join with us. அதிசயங்கள் எல்லாம் அதிசய
மாணவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தான். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தான். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோ விடாதேயும். சொல்லுங்க ஆண்டவரே, எழுந்தருளும். இந்த நாட்களில் அப்பா நீங்க தான் ஆண்டவர். இந்த கொள்ளை நோய் அப்பா, இந்த எதிரியானது அப்பா கை ஓங்கா விடாதபடிக்கு நீ தடை செய்வீராக. எதிரி கை ஓங்க. ஆமென். எதிரியின் கை ஓங்க விடாதே. Join with me. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சத்தமா சத்தமா, உன்னதமானவர், என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். சேர்ந்து உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். ஜீசஸ். நன்றி நிறைந்த இதயத்தோடு நிற்கிறோம்ப்பா. உன்னதமானவரே, உன்னதமான ஒரு நிழலிலே ஓ இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, நீர் உன்னதமானவர் அப்பா. கர்த்தாவே, நீரின் அடைக்கலம், நீரின் கேடகம், நீரின் கோட்டை, நான் நம்பியிருக்கும் தேவன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே, நான் நம்பியிருக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆசீர்வதித்து தேவரீர் இந்த ஆராதனையில் கர்த்தாவே, நாங்கள் எங்கெங்கே இருந்து நாங்கள் ஆராதிக்கிறோமோ அங்கங்கே உங்கள் மகிமையை காண செய்யணும்.
ஒவ்வொரு குடும்பங்களிலே உம்முடைய மகிமை பிரவேசிக்கணும்னு நான் வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை ஆண்டவரே எங்கிருந்து ஆராதிக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலிருந்து ஆராதிக்கிறார்களோ, Father, I just pray that you will minister to their hearts and heal their hearts this morning. இந்த காலை நேரத்தில் அப்படி இதயங்களை சுகப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே. இந்த ஆராதனை முற்றிலுமாய் உமக்கே சமர்ப்பணம். To you be the glory and honor and praise. உமக்கே துதி கன மகிமை. இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல சத்தம் ஒரு ஆமென். சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே நீதான் என் கண்மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்ன நடந்தாலும் பிரியமானவர்களே, என்ன நடந்தாலும் ஒரே ஒரு வைராக்கியம் தான், ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒரே ஒரு சத்தியம்தான். என்ன தெரியுமா? அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நம்மளை விடுவிக்க முடியும். ஆமென். சேர்ந்து எங்களோடு சேர்ந்து நல்ல தெரிந்த பாடல், ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு வர்ஷிப் காட். நல்ல கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து சத்தமாக பாடி நீங்கள் ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் துதிக்கப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் துதிக்கப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. One more time. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். சொல்லுங்க. நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நான் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாய். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆபத்து, இந்த ஆபத்துல ஓ கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுங்க அவரை பார்த்து, தீரன் கண்மலையானவர். ஆமென். ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுவோமா? கண்மலை, என் கோட்டை. அப்பாவா உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. ஓ என் தேவன், நான் நம்பும் என் கேடகம், அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. One more time. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அவயமிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க அப்பா பார்த்து.
நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டு. ஆமென். உயரத்தில் சொல்லுங்க அப்பா கிட்ட, நீங்க தான்ப்பா, நீங்க தான் என் கரத்தை பிடிச்சு தூக்குனீங்களே. பலனாகிய பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்வே. பலனாகிய எஸ் லோர்ட், உம்மில் அன்பு கூர்வே. பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்வே. பலனாகிய, இத மாத்திர அப்பா கிட்ட சொல்லுங்க. நான் உம்மில் அன்பு கூர்வே. பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்வே. One more time. பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்வே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ Father Lord, thank you Lord Jesus. நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. ஆமென். எஸ், எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் என் கண்மலை. ஓ ஹalleluya. அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய கோட்டை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருக்கிறதான இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே, வியாதியின் வேதனை நெருக்கினாலும், ஆண்டவரே, பயம் என்னை சூழ்ந்து கொண்டாலும், அப்பா நீங்க என் பக்கத்தில் இருக்கும் பொழுது எதை குறித்து நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே. நான் எதை குறித்து அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We worship you God, we worship you God, we worship you God, we worship you God, we worship you God. Hallelujah. We worship you Father, we worship you Father. Hallelujah, 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 hallelujah. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன் ஆண்டவரை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன்னு சொல்லி மாத்திரம் உயர்த்துங்க பார்ப்போம். Oh Jesus, hallelujah, we worship you God. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை யாரா. என்னோட சேர்ந்து கொள்றீங்களா? ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி சொல்லுங்க, ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை மாத்திரமே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும். இன்னொரு முறை அவரை பார்த்து சொல்லுங்க, எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை யாரா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும் உம்மை யாராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சொல்லுங்க அப்பாவை பார்த்து. வியாதியின்
ஒருவேளை இந்த நேரத்துல ஒரு சுகவீனத்தோடு காணப்பட்டா, பயத்தோடு காணப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழும்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடும். சத்தமா மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடும். நம்பிக்கையோடு புகழால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன் இயேசுவே, இன்னும் உம்மை ஆமென் அப்பா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. பிரியமான தேவ பிள்ளைய, அருமையான சகோதரனே, சகோதரிய, வாலிபனே, இந்த நேரத்தில் நம்பிக்கையே இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறையா? அப்பா உன்னை பார்த்து சொல்லுகிறாரு. அப்பா உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என் கல்லறையின் கல்லை புரட்டிடும். விசுவாசி மகனே, விசுவாசி மகளே, தேவ ஜனமே, சபையே, இதை விசுவாசி. அப்பா உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, என் கல்லறையின் கல்லை புரட்டி போட உங்களால முடியும் ஆண்டவரே. எஸ் காட், ஓ ஜீசஸ், என் கல்லறை, என் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், மறுபடியும் உயிர் தேரும்ப. say one more time, எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தேரும்ப செய்வீர். என் கல்லறை, கல்லறையின். ஓ, இந்த நேரத்தில் I speak miracles to happen, Father. I speak your Lord, your healing to take place. உங்க அற்புதம் இந்த நேரத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் பொழிய பண்ணுவீராக. ஓ ரீதியாக்க சியாந்தனே தியாராபா. In the name of the Father and of the Son and of the Holy Spirit, I release your anointing. Oh, I release your anointing. உங்க அபிஷேகத்தை ஆண்டவரே உங்கள் மேலே கட்டவிழ்ப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே உங்களுடைய அபிஷேகம் தங்கி இருப்பதாக, பாதுகாப்பு தங்கி இருப்பதாக, பிரசன்னம் மகிமையாய் அசைவாடுவதாக. Oh Jesus, oh in the name of the Father, oh I just asking to you Lord Jesus, Holy Spirit take control of each and every one Lord. படியும் உயிர் தேழும்ப செய்வீர், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் அப்பாவை பார்த்து கடைசியாக ஒரே ஒரு முறை சத்தத்தை மாத்திரம் உயர்த்தி கண்கள் பயபக்தியோடு மூடி இருக்கிற நேரத்தில் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்பா, இந்த உலகத்தில் எது மாறினாலும் நீங்கள் மாற மாட்டீங்க. உங்கள் அன்பு மாறாது, உங்கள் பாதுகாப்பு என்னை விட்டு விலகாதுன்னு எனக்கு தெரியும் டேடி. ஆனால் அப்பா, அழிந்து போகிற மக்களுக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே நபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஹாஸ்பிட்டல் பெட்டு கிடைக்காம எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்கப்பா. இந்த தேசத்தில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் ஆண்டவரே
அப்பா, நாங்கள் பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரே, கேட்கிற காரியங்கள் அப்பா, நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்மிடத்தில் பரிந்து பேசுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும், அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவர். I can promise you this morning. I promise you in the name of the Father and of the Son and of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே, திரியேக நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்ற காரியம் அவர் செய்வார், அவர் செய்வார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.